பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக லங்காதீப பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது. அதாவது இட்டப்பூ எமத்திலா அத்தலி சத்தாக் பங்களா பாரதி நே 47 முன்னாள் அமைச்சர்கள் தங்களது சொகுசு வீடுகளை பங்களாக்களை இன்னும் கொடுக்கவில்லையா? ஆபசுதுண்ணே துணை மீண்டும் கையளித்தது 3 பேர் மாத்திரமே. லமா தினையே சமரන්න சிசுவேக் பாசலட்ட கசிப்புகெனேத். சிறுவர் தினத்தை கொண்டாட மாணவர் ஒருவர் கசிப்பு எடுத்து வந்திருக்கின்றார் பாடசாலைக்கு. சிஷ்யத்வ பிலித்திரு பத் பலீம அத்திட்டுவாய், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது திருத்தும் பணி, அதாவது விடைத்தாள்களை புலமை பரிசில் பற்றிய விடைத்தாள்களை திருத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ரியானத்துர ராஜகாரியட்ட ட்ராஃபிக் ராலாமி பேங்கு கார்டெக உස්සலா படுவரா. ஒரு வாகன விபத்தை கண்காணிப்பதற்காக வந்த டிராஃபிக் போலீஸார் ஒருவர் அந்த சம்பவத்திலே சிக்குண்ட ஒரு விபத்துக்குள்ளான ஒருவரது கிரெடிட் கார்டை எடுத்து அதிலே பணம் பெற்று அதிலே பொருட்களை பெற்றிருக்கிறார். இப்படியெல்லாம் இலங்கையில் நடக்குது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அத பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக பாஸ்கு விமர்சன வார்த்தா தெகா கமாஸ் பெட்டியே, அதாவது பாஸ்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான 2 முக்கிய அறிக்கைகள் சாதாரண வெற்று பெட்டியிலே கிடக்கின்றதாம். பாஸ்போர்ட் அத்லக்ஷ பனஸ்தஹாக் மிலதி கனிமட்ட அதிகரணையின் அவசர 7,50,000 பாஸ்போர்ட்டுகளை கொள்வனவு செய்ய நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்களது காலத்தில் உரிமைய வழங்கப்பட்டது. உரிமைய என்ற அதாவது வீட்டு நில உரிமை பத்திரம், அது தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. உரிமைய இரவை ஒப்பு பனஸ்தாக்கிங் நிகுத்கரே விசியக்தாய், 50,000 ஒப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற வழங்குவோம் என்ற நிலையில் 21,000 மட்டுமே வழங்கப்பட்டதாக இன்றைய அருண பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். ඉටපු ජනපති මැති ඇමති தட்டு கப்பன ஹேட்டி மாச දෙකකින්. முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்களது தட்டு கப்பன ඇட்டி, அதாவது அவர்களது சிறகுகளை வெட்டும் விதம் இன்னும் 2 மாதத்தில் தெரிய வரும் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சரி, அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு வருகிறது. குவான்தோட்ட சங்வர்தன ரூபாயினி டிஜிட்டல் கரணைய வியாபிருத்திய யலி ஆரம்பி. அதே போன்று தொலைக்காட்சிகளின் டிஜிட்டல் மயத்துக்கு உட்படுத்துதல், அதே போன்று தொலைக்காட்சிகளை டிஜிட்டல் மயத்துக்கு உட்படுத்தல், அதே போன்று விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பாக ஜப்பான் ஜைகா நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் செய்தி வெளியாகி இருந்தது. சரி, அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தியாக பெந்தும்கர கணுதெனுவே பாஸ்குதா பிரஹாரே விமர்சன யலி பட்டங்கத்தா, அதாம் உயிர்த்த ஞாயிறு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விசாரணைகள் ஆரம்பம். ஜனபதி அமுவிமிட இந்திய விதேச அமைத்தி அனிதா ஸ்ரீலங்காவிட்ட நாளை மறுதினம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் இலங்கை வருகிறார். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது பிரியமானது. வணக்கம்.